2011 வருஷம் அந்த நேரத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றி வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக ஒரு நலச்சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றி அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால கிட்டத்தட்ட 10 வருஷமா வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம தான் இருந்தது. 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மகத்தான மனிதர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க, எவ்வளவு விஷயங்கள் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். வெளிநாடு வாழ் புலம்பெயர் தமிழர் நல வாரியம் முதலாக இந்தியாவிலேயே வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுக்காக திராவிட மாடல் ஆட்சியில தான் இந்த வெளிநாடு வாழ் தமிழர் நல வாரியம் முதல்ல இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு திடீர்னு ஹாஜிகள் இங்க நிறைய பேர் வராங்க. வரும்போது திடீர்னு அவங்க உடல்நிலை குறைவாக இறந்து போயிட்டாங்க. அவங்களோட உடலை ஊருக்கு கொண்டு போறதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் தான் ரொம்ப பெரிய சிரமமா இருக்கு. ஒரு தடவையும் முதல்ல தீர்வு காண்றதுக்காண்டிதான் இந்த NRI விங்கே கழக தலைவர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டு எல்லா இடத்துலயும் அவங்களோட செயல்பாடு பாத்தீங்கன்னா வர்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், அவங்க தமிழர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப சமீபத்துல ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்தது. மதினாவுக்கு வர்ற வழியில 21 பேர் இறந்து போயிட்டாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதாங்க நேற்று தான் அவங்க அதுல 2 பேர் ஒருத்தர் தப்பிச்சவர் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சோம். அவங்களோட மருத்துவத்துல இருந்து எல்லாமே நாங்க அவர் கூட பார்த்துக்கோம். இதுதான் நம்ம NRI விங்கோட ஒரு செயல்பாடை நான் கருதுறேன். அவங்களுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு